ஓல். இதை நீ கண்டிப்பாக ஒரு டைமாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றவங்க இது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு அவங்களே புலம்பியிருப்பாங்க. என்னென்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்மக்கிட்ட செல்வம் அப்படிங்கிறது பெருசாக சேர்றதே இல்லை. ஆனால் நிறைய பேர் மற்றவங்களை ஏமாற்றி திருடி அப்படிலாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு செல்வம் அப்படிங்கிறது நிறைய குவிஞ்சிட்டே கிடக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புண்ணியமே இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்பியிருப்பாங்க, இல்லை சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் என்னோட திருக்குறள்னு சொல்லுது. பார்க்கலாங்களா? இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இதோட பொருள் என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தன் செல்வம் நிறைந்தவனாக காணப்படுகின்றான், இன்னொருத்தன் கல்வி நிறைந்தவனாக காணப்படுகின்றான். இவ்விரண்டிற்கும் நாம காரணம் கிடையாதுங்க, வினை தாங்க காரணம். அதாவது வினைனா கரண்ட்டு, இப்போ நம்ம இருக்கிற லைஃப்லோட வினை மட்டுமே கிடையாது, முன்வினையும் சேரும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஜென்மம் எடுத்திருப்போம். அந்த ஜென்மத்திலலாம் நல்வினை தீவினைலாம் இருக்கும். அதெல்லாம் டேலி பண்ணி தான் இந்த கரண்ட்டாக இப்போ இருக்கிற ஜென்மத்தில் நம்ம எப்படி இருக்குங்கிறது டிசைட் ஆகுது. அதாவது அவங்களோட முன் ஜென்மத்தை வினையை இப்போ அனுபவிக்கிறாங்க, கரண்ட் ஜென்மத்தோட வினையை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பாங்க. ஆர்எல்ஸ் இதே ஜென்மத்தில் அனுபவித்து அவர்கள் மடிவார்கள். இதுதான் உலக இயல்பு அப்படின்ட்டு திருக்குறள் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்னதான் நல்லதாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, மற்றவங்கள மாதிரி நம்மளும் இருந்தால் தான் நமக்கு செல்வம் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது கிடையாது. முன் ஜென்மத்திலாம் அவங்களுக்கு வந்தது. இந்த ஜென்மத்தில் நிலைக்கலாம், நிலைக்காமலும் போகலாம். ஆனால் நீங்களா இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுங்க.